ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன் மை பிளேட்டில் வெஜ் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பெல் ஐக்கான் அழுத்துங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 ஏலக்காய் மற்றும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், 5 பெரிய வெங்காயம் சிறிதாய் நறுக்கியது, 3 தக்காளி சிறிதாய் நறுக்கியது மற்றும் பரோட்டா 4. இதை நீங்கள் சின்ன சின்னமாக கத்தியை வச்சு கூட நறுக்கிக்கலாம், அல்லது மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கத்தியால் தான் சின்னமாக நறுக்கியிருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்மளோட பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் மற்றும் பெருங்காயத்தூள் இது 4ஐயும் போட்டு வதக்கிடுங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட பொடிகளை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது இது 4ஐயும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதோடு சேர்த்துடலாம். தக்காளியும் அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி விடும்போது கவனமாக விடுங்க, நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. அப்போ ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாலும் எவ்வளோ நேரம் கொதிச்சாலும் நம்மளோட மசாலா தண்ணியாக தான் இருக்கும். ஸோ தேவையான அளவு, அதாவது ஒரு டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. மசாலா கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். 15 நிமிஷம் நம்மளோட மசாலா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பொட்டேட்டோ மேஷர் அல்லது ஒரு பருப்பு கடையிறதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நிறையா தண்ணி ஏற்கனவே விட்டுட்டிங்கன்னா மேஷ் பண்ணதோடு மூடி வச்சிடுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம மசாலா பண்ண அதே கடாயில் மசாலாவை எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் எதுவுமே விடாமல், மசாலா கீழே ஒட்டியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நறுக்கி வச்சுருக்க பரோட்டாவை அதில் போட்டுடலாம். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க கறியை சேர்க்கலாம். கட்டாயமாக நீங்கள் கறியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரே நேரத்தில் நம்ம பண்ணியிருக்க எல்லா கறியும் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா சில சமயம் அது பரோட்டாவை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்புறம் குழம்பு மாதிரி போயிடும் நம்மளோட கொத்து பரோட்டா. ஸோ நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க கறி அளவு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் பரோட்டாவை முன்னாடி பண்ணிவிட்டு மசாலாவையும் தனியாக பண்ணி வச்சுக்கிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டா போதும். முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா பரோட்டா எல்லா கறியும் இஞ்சிரும். இப்போ நம்ம பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான கொத்து பரோட்டா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. உங்கள் ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள்.